ரொம்பவும் அலட்டிக்காம, முக்கியமா அடுப்பங்கரையில ரொம்ப நேரம் நிக்கவே தேவையில்ல, இந்த குழம்பு வைக்கிறதுக்கு. டக்குன்னு வச்சிரலாம். ஒரு அப்பளத்த மேலாப்புல க்ரஷ் பண்ணி போட்டு சாப்பிட்டா, ஆஹா! தேவாமிர்தமா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன உரல்ல 7, 8 போல பூண்டு பல், உங்க காரத்துக்கு ஏத்த வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க நைஸா. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு, ஒரு 15 போல சின்ன வெங்காயம், 2, 3 பச்சை மிளகாவ கீறி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா அந்த உரலை அலசின தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிரை நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவே தாங்க குழம்பு. இதை தாளித்து ஊற்றிட்டா குழம்பு ரெடி. கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிட்டா சூப்பரான குழம்பு ரெடி. இந்த மார்வாடி ஸ்டைல் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.